கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அடியாளை நீர் மறைத்து நீர் வெளிப்படும். இந்த செய்தி அநேகரை போய் சென்றடையும் பொழுது அவர்களை உயிர்ப்பிக்கத்தக்கதான கிருபையை நீர் தாரும் அப்பா. நீர் பேசும் கர்த்தாவே. ஆண்டவரே, அடியாளை உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வசனங்களினாலும் நிரப்பி நீர் பேசும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிகவும் தேவை. அந்த விசுவாசம் எந்த அவயவங்கள் அதில் முக்கியமாக பங்கு பெறுகிறது என்று நாம் தியானிப்போம். முதலாவது பார்ப்பதில் விசுவாசம். அதுக்கு உதாரணமாக நம்ம ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமை ஆண்டவர் கல்தேயர் தேசத்திலிருந்து பிரித்து எடுத்து வந்தார். தமக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக கர்த்தர் ஆபிரகாமை பிரித்து எடுத்து கொண்டு வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறான் பாருங்க, ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது அவன் கேட்குறான், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். அவனை பார்க்க சொல்றார். இப்போ பார்ப்பதில் அவனுக்கு விசுவாசம் எப்படி வருதுன்னு பாருங்க. நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவனுக்கு வயது 75 தாண்டி விட்டது. அப்போ இனிமேல் நமக்கு பிள்ளை இருக்காதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட எனக்கு சந்தானம் இல்லை, புத்திர சந்தானம் இல்லை, அதனால் என் வீட்டில் பிறக்கிறவனை நான் எனக்கு சுதந்திரவாளியாக வைத்து கொள்ளட்டுமான்னு கேட்கும்போது ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அவன்கிட்ட பேசுகிறார். அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே, உனக்கு பிறக்கிறவன் தான் உன்னுடைய பிள்ளை சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பார்த்தா அங்கே நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால், அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை என்ன செய்யணும், எண்ணணும். யாராவது எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த அளவுக்கு உன் சந்ததி, ஒரு பிள்ளை கூட இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இப்படி இருக்கும் உன் சந்ததி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதை ஆபிரகாம் என்ன செய்தான், விசுவாசித்தான். அப்போ அவனுடைய விசுவாசம் எதில் இருந்துச்சு, பார்த்ததில். அந்த நட்சத்திரங்களை பார்த்ததில் அவனுக்கு ஒரு விசுவாசம் வருது. இவ்வளோ சந்ததியை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை கூட இல்லை. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததியை இவ்வண்ணமாய் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். 17ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலையும் சொல்லும்போது அவன் என்ன நினைக்கிறானா, அவளுக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். சாராள உடனே ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறானா. எனக்கு 100 வயசாயிற்று, சாராளுக்கு 90 வயசாயிற்று என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, எனக்கு நட்சத்திரங்களை போல எனக்கு பிள்ளைகள் இருக்கும். புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது ரோமர்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன என்று அழைக்கப்படுகிறார்கள், ஆபிரகாமின் புத்திரராய் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமின் புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ சகைவு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சகைவின் வீட்டிற்கு இயேசு போயிருக்கும்போது அவன் இயேசுவை
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். தான் செய்த தவறுகளெல்லாம் அறிக்கையிட்டு தான் அதற்கு நான் யார்கிட்டையாவது வாங்கியிருந்தேன்னா நாலத்தனையாக இதை திரும்ப கொடுப்பேன், அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாலத்தனையாக திரும்ப. இது எதில் இருக்குன்னா லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறான் பாருங்க. சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இப்படி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவனும் யார் தான்? ஆபிரகாமுக்கு குமாரன். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததி இன்றைக்கு வரைக்கும் நட்சத்திரங்களை போல பெருகி கொண்டே இருக்கிறது. வானத்தின் நட்சத்திரங்களை நம்மளால் எண்ணவே முடியாது, அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இருக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு பிள்ளையே இல்லாத நேரத்தில் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை யார் நம்புனா? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ 90 வயசாயிற்று அவளுக்கு, தனக்கு 100 வயசாயிற்று, இனிமேல் எங்கே இருக்குன்னு சொல்லி அவன் நகைத்தா கூட கர்த்தர் சொன்னதை அவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். அதனால் அவள் கற்பம் என்ன செஞ்சு பலனடைஞ்சு. சாராளுடைய கற்பம் பலனடைந்தது. இது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இது நடக்காட்டா கூட அவங்க என்ன செய்தார்கள்? அதை விசுவாசித்தார்கள். அதனால் அவங்க பார்வையினால் பார்த்து என்ன செய்கிறார்கள்? விசுவாசிக்கிறார்கள். நட்சத்திரத்தை பார்த்தாங்க. இந்த அளவுக்கு நம்முடைய சந்ததி பேரும் ஒரு பிள்ளை இல்லாத நேரத்தில் அந்த அளவுக்கு அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு ஆண்டவர் மேலே. ஏன்னா வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். சாராளும் என்ன செய்தா? முதல்ல விசுவாசம் விலகினாலும் பின்னால் அவள் என்ன செய்தா? கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்ன உடனே அவளும் விசுவாசித்து கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள். அதனால் அவளும் 10 மாதம் பிள்ளையை சுமக்கணும், அந்த கற்பம் தாங்கணும் அந்த பிள்ளையை சுமக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் அவளுக்கு பலன் கொடுத்தார். அவள் பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு அவளுக்கு பலன் கொடுத்தார். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அதனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது கண்களினால் பார்க்காமலே என்ன செய்கிறான்? அப்படிலாம் நடக்கும்னு சொன்ன உடனே அதை அப்படியே நம்புகிறான். இப்போ விசுவாசம்னா என்னது? காணப்படாதவைகளின் நம்பிக்கை தான் நமக்கு என்னது? விசுவாசம். அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கும் விசுவாசம் இருந்தது, சாராளுக்கும் விசுவாசம் இருந்தது. 2 பேரும் அதனால் அவங்க ஆண்டவர் சொன்னபடி ஈசாக்கை பெற்றார்கள். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபுக்கு அப்புறம் என்ன செஞ்சு 12 கோத்திரம் வந்துச்சு. 12 கோத்திரமும் பெருகி 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 ஏகப்பட்ட பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். அப்புறம் அவங்க இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே ஆபிரகாமின் புத்திரராக இருக்கிறார்கள். அதை மாதிரி இசாகேயு காலத்தில் கூட ஆண்டவர் இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானேன்னு சொல்கிறார். இப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அதை ஆபிரகாமும் சாராளும் என்ன செய்தார்கள்? அவங்க பார்க்கல நம்மளெல்லாம், ஆனாலும் அவங்க விசுவாசித்தாங்க. அதனால் அது பார்ப்பதில் விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. இதே போல் மோசே பிறப்பதற்கு முன்பு பார்வோன் ராஜா, இது யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்களில் இருக்குது. 2 லேவி குடும்பத்தை சேர்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினச்சி அந்த பிள்ளைய 3 மாதம் அவங்க என்ன செஞ்சாங்க? பத்திரமா வீட்டில் பாதுகாத்தாங்க. பார்வோன்கிட்டருந்து ஒரு கட்டளை பிறந்தது. யாரெல்லாம் ஆம்பளை பிள்ளை பெறுறாங்களோ அந்த ஆம்பளை பிள்ளையை என்ன செஞ்சிடணும்? நதியில் போட்டுறணும். அதை வளர்க்கக்கூடாது. நதியில் போட்டால் அது செத்து போயிடும். பிறந்த பிள்ளையை கொண்டு நதியில் போட்டால் அது என்னத்துக்கு ஆகும்? செத்து போயிடும். அப்படி ஆண் பிள்ளைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை விட்டிருந்தார்.
அந்த சமயத்தில் மோசே பிறந்தான். மோசே என்ன செய்ய 3 மாதம் வரைக்கும் ஒளிச்சு வச்சாங்க. அதுக்கு மேலே சின்ன பையனை ஒளிச்சு வைக்க முடியல, சத்தம் கேட்க வெளியே. உடனே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கொன்றுவாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாணற்பெட்டி செய்து அதுக்கு நல்லா கீழ் பூசி, தண்ணி உள்ளே போகாதபடி கீழ் பூசி, அதுக்குள்ளே நல்லா இந்த சின்ன பிள்ளையை படுக்க வச்சு நல்லா மூடி அந்த நைல் நதியில் கொண்டு போய் மகா கையில் கொடுத்து நீ கொண்டு போய் அங்கே போட்டு அந்த தண்ணியில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோடனே அவள் வந்து போட்டு விளையாடுற மாதிரி அவளும் விட்டுருப்பாள். சின்ன பிள்ளை தானே, அதனை விட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா, இதை யாரும் பார்க்காங்களான்னுட்டு. அந்த நேரத்தில் பார்வோனுடைய மகள் குளிக்க வருகிறார். இது தேவனுடைய சித்தம். அவள் வந்து குளிக்க வரும்போது தோழிகள்லாம் சொல்கிறாங்க, அங்கே ஒன்று அழகாக இருக்குதுன்னுட்டு. அப்போ அவள் உடனே உணர்ந்து கொண்டு, உள்ளே இருக்கிறது எனக்கு, பெட்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை மாதிரி அதை எடுத்து அவகிட்ட கொண்டாந்த உடனே அவள் உள்ளே இருக்கிற அந்த பிள்ளைய எடுத்துருவாள். எடுத்த உடனே இந்த சின்ன பிள்ளை என்ன பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, ஒளிஞ்சு நின்று அது ஓடி வந்து கேட்குது, ஏம்மா அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தாயை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சின்ன பிள்ளை வளரணும்னா கண்டிப்பாக தாய்ப்பால் தேவை, பால் ஊட்டி வளர்க்கணும். இவளுக்கு இவளால் வளர்க்க முடியாது. அதனால் அவள் சரி கூட்டிகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லுவாள். உடனே அந்த பிள்ளையினுடைய தாயையே கூட்டிகிட்டு வருவாள். எப்படி ஆண்டவர் வழி நடத்துகிறார் பாருங்கள். அவள் வந்த உடனே, நீ இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து பிள்ளையை எனக்கென்று வளர்த்து விடு அப்படின்னு சொல்கிறான். உடனே சம்பளம் வாங்கிக்கிட்டு அவள் பிள்ளைய என்ன செய்கிறா, வளர்க்குற உரிமையோட. யாரும் அந்த பிள்ளைய என்ன செய்ய மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது பார்வோன் குமாரத்தியின் மகன். அதனால் இதை யாருமே கொல்லக்கூடாது. இல்லை இப்போ வீட்டில் சின்ன பிள்ளை சத்தம் கேட்டாலும் யாரும் எதுவும் செய்ய முடியல. அப்படியே மோசே என்ன செய்கிறான், தண்ணியிலேருந்து எடுத்ததுனால அவனுக்கு மோசேன்னு பேர் விட்டுருவா. யார், பார்வோன் குமாரத்தி. அவள் தான் பிள்ளையாகவே அவனை வளர்க்குறான். இவன் தான் பிள்ளைக்கு பால் ஊட்டி சீராட்டி பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளை நல்லா கொஞ்சம் பெருசான பிறகு அதை கொண்டு அரண்மனையில் கொண்டு விட்ட உடனே அரண்மனையில் என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களோ கற்றுக் கொடுப்பார்களோ அந்த கலைகள் எல்லாம், நுணுக்கமானவைகள் எல்லாவற்றையும் பார்வோன் குமாரத்தியின் மகன் என்ற பெயரில் எல்லாவற்றையும் மோசேயும் என்ன செய்து கொண்டான், கற்றுக்கொண்டான். அப்போ அந்த தாய் வந்து அந்த பிள்ளையை 3 மாதம் ஒளிச்சு வைக்கலைன்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன செஞ்சுருக்கோம், இறந்து போயிருக்கும். தூக்கி நதியில் போட்டிருந்தா இறந்து போயிருக்கும். அப்போ அவளுடைய விசுவாசம் தன்னுடைய பிள்ளை எப்படி வரும், பெரிய நிலைக்கு வரும்னு சொல்லி அவள் விசுவாசித்தா. அதனால் பிள்ளையை என்ன செஞ்சால் நாணற்பெட்டிக்குள்ளே வச்சு உள்ளே போட்டாள். கர்த்தர் அப்படியே அவருடைய சித்தத்தை என்ன செய்கிறார், அப்படியே வழி நடத்துகிறார். அப்படியே பார்வோனிடத்தில் மோசேயை அனுப்பி அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வரும்படி மோசேயையும் அவன் சகோதரன் ஆரோனையும் அனுப்பி அதை மீட்டெடுக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை அங்கே செய்கிறார். நிறைய வாதைகளை அனுப்பி அங்கே இருந்து அவர்களை மீட்டு கொண்டு, இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு மோசேயை பயன்படுத்தினார். அப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னது, நாம் விசுவாசம் நாம் கண்ணால் காண்பதோடு நிற்கக்கூடாது, அதில் முழு நம்பிக்கையோடு நாம் இருக்கணும். இது ஆண்டவருடைய சித்தம். இந்த சித்தத்திற்கு நாம் முற்றிலுமாக என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு பார்வையில் அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இதுதான் பார்வையில் விசுவாசம். அடுத்தது கேட்பதில் விசுவாசம். நம்ம காது வழியாக கேட்கிறோம் இல்லையா, சில செய்திகளை கேட்கிறோம், சில காரியங்களை கேட்கிறோம். அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது அதில் நம்முடைய விசுவாசம் இருக்குமானால் அதான் கேட்பதில் விசுவாசம். இதுக்கு உதாரணமாக 1 சாமுவேலில் இருக்குது, 17ஆம் அதிகாரம் 2 முதல் 54 வரை உள்ள வசனங்களில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவங்க அப்பா வந்து நம்முடைய சகோதரர்கள்லாம் போருக்கு போயிருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொஞ்சம் பலாரத்தையும் கொடுத்து நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்புகிறார். அவன் அங்கே வருகிறான். அங்கே வரும்போது டெய்லி ஒருத்தன்
அதாவது பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை நடக்குது. அப்போ அந்த பெலிஸ்தரில் ஒரு பெரிய வீரன், அவன் வந்து காத்து வம்சத்தை சார்ந்தவன், அவன் வந்து பெரிய அரக்கன். அவன் வந்து என்ன செய்கிறான், வீரமாக வந்து நின்று என்னோட இஸ்ரவேலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து சண்டை போடுங்க, என்னை மேற்கொள்வீர்களானால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, அதே மாதிரி நான் உங்களில் ஒருவனை மேற்கொள்வேனானால் நீங்கள் எல்லாரும் பெலிஸ்தருக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து கத்துவான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ பயங்கரமாக இருப்பான். அவனை பார்க்கவே பயந்து போய் சவுலும் அவனுடைய ஆட்களும் பயந்து நடுங்கி கொண்டிருப்பார்களாம். அவன் கத்துறான் பாருங்க, 7, 8, 17ஆம் 1 சாமுவேல் 17, 8, 9. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தர் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தன் ஆனால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேன், ஆனால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், முழக்கம் விடுறான். சத்தமே பயங்கரமாக இருக்கும். அப்படி அவன் சத்தமிடுறதை கேட்டு 11ஆவது வசனம், 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் தாவீது எங்கே போகிறான், தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிறான். அவன் தன் சகோதரர்களை பார்த்துட்டு, மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2வதுக்காரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர். தாவீதினுடைய சகோதரர்கள் 3 பேர். முதல் 3 பேர் அந்த சவுலின் போர் வீரர்களாக சேனையின் போர் வீரர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்கு இவன் போயிருக்கிறான். அப்போ அப்படி இப்போ என்னெல்லாம் கொண்டு போகிறான்னா, 10 அப்பங்களையும் வறுத்த பயிற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறான். கொடுத்துட்டு தன் அவனோட 10,000 பேருக்கு அதிபதிக்கு 10 பால் கட்டிகளையும் எடுத்துகிட்டு போகிறான். கொடுத்துட்டு தன் சகோதரர்களை விசாரித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் இந்த பெலிஸ்தன் வந்து முழங்குறான். எப்படி 40 நாள் அவன் வந்து டெய்லி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். யாராவது வாங்க என் கூட சண்டைன்னு. ஒருத்தர் வரமாட்டாங்க. சத்தம் கட்டணும், ஓடி போய் எல்லோரும் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. அதாவது அது எதில் இருக்குன்னா 16ஆவது வசனம், 1 சாமுவேல் 17, 16. அந்த பெலிஸ்தன் காலையிலையும் மாலையிலையும் 40 நாள் வந்து நிற்பான், இன்னும் கத்திக்கிட்டே இருப்பான். அவங்க பயந்து போயிருப்பாங்க. தாவீது சொல்கிறான், ஏன் இவனை பார்த்து எல்லாரும் ஓடி ஒளியிறீங்க? நான் இவன் கூட சண்டை போடுறேன். அவன் நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால் நான் போய் அவனை நான் மேற்கொள்வேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, பலன் கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட பலனா, என்னுடைய மந்தையில் ஒரு தடவை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து என்னுடைய ஆட்டை பிடித்து கொண்டு போனது. நான் அதன் வாயிலிருந்து அவைகளை மீட்டு கொண்டு வந்தேன். உடனே அவைகள் என்மேல் சீறியதன் உடனே நான் அதோடு போராடி அவைகளை கொண்டு போட்டேன் என்று சொல்கிறான். உடனே ராஜாவும் தைரியமாக நீ போ அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ராஜா சொல்கிறத பாருங்க, 1 சாமுவேல் 17:37, 17 பின்பக்கத்தில், அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். தன்னுடைய உடையெல்லாம் போட்டு அனுப்புகிறான், தலைச்சீரா அதெல்லாம். அது அவன் போட்டுட்டு நடக்க முடியல. உடனே வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை கலத்தி போட்டுட்டு அவன் என்ன செய்கிறான், போகிறான். அவன் கையில் என்ன வச்சுருப்பான், எப்பவும் காட்டிலன்னா கவனும் கல்லும் தான் வச்சுருப்பான். 5 கூழாங்கற்களை தன் அடைப்பை பையில் போட்டுக்கிட்டு இந்த பெரிய போர் வீரன் முன்னால் போய் நிற்கிறான். போர் வீரன் அவனை பார்த்து கேலி பண்ணுறான். இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், அவனுடைய ஈட்டியெல்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அப்போ இவன் தாவீது அவன் பெலிஸ்தரை நோக்கி என்ன சொல்கிறான் பாருங்க, 45ஆவது வசனம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலேயே உன்னிடத்தில் வருகிறேன். நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய்,
நான் எப்படி வாரேன்? தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவர் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் அச்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையதான்? கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக பேசும். இப்படியா சொல்கிறேன், நான் உன்னை கொள்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? ஈட்டிக்கு தூக்கிட்டு ஓடி வாரான். உடனே இவன் என்ன செய்கிறான்? கவனில் ஒரு கல்லை எடுத்து சுழட்டி எறிகிறான். அது எங்கே போய் விழுது? அவனுடைய நெத்தியில் போய் விழுந்துச்சு. அது விழுந்த நெற்றியிலே பதிந்து போனதுனால் அவன் என்ன செய்தான்? தலகுப்புறம் விழுந்துட்டான். அப்படியே மூஞ்சுக்குப்புறம் விழுந்துட்டான். விழுந்த உடனே இவன் கடகடன்னு என்ன செய்கிறான்? இவன் நின்ன இடத்துலேருந்து ஓடி போய் அவன் இடுப்பில் சொருகியிருந்த வாளை உருவி அவன் தலையை வெட்டி, அந்த வாளாலேயே அவன் தலையை வெட்டி, அந்த வாள் நுனியில் அவன் தலையை சொருகி எருசலேமுக்கு எடுத்துக்கொண்டு வந்தான். இது இந்த சம்பவம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை நம்ம பார்க்கும்போது அவன் எப்படி கேள்விப்பட்டிருக்கான்? பட்டயத்தாலும் ஈட்டியாலும் யாரையும் என்ன செய்ய மாட்டார்? கொல்ல மாட்டார். யுத்தம் யாருடையதான்? கர்த்தருடையது. அதனால் அவர் என்ன செய்ய போகிறார்? இன்னைக்கு உன்னை என்னுடைய கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். தைரியமாக சொல்கிறான், கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன். நீ ஈட்டியோட கேடயத்தோட வாளோட வா, ஆனால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவன் தைரியமாக சொல்கிறான். அந்த அளவுக்கு அவன் கேட்டதை, கர்த்தரை பற்றி அவன் அறிந்து கொண்டதை அவன் என்ன செய்தான்? வெளிப்படுத்தினான். நம்ம நிறைய காரியங்கள் கர்த்தரை பற்றி அறிகிறோம், அதையெல்லாம் நான் வெளிப்படுத்துகிறோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறார். நீ ஏன் கவலைப்படுற? யுத்தம் என்னுடையது, நான் அல்லவா யுத்தம் செய்வேன், நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லி ஆண்டவர் எடுத்து அந்த நேரத்தில் கரெக்டாக இவன் கவனை வச்சு சுழட்டி எரியும் போது அந்த கல்லை எங்கே உழ வைக்கணுமோ, எதில் விழுந்தா அவன் சாவான்றதை ஆண்டவர் அறிந்து அதை கரெக்டாக அவன் நெற்றியில் விழும்படி செய்து அப்படி பதிஞ்சிட்டு அவன் அப்படியே தலைகுப்புற என்ன செய்கிறான்? விழுறான். விழுந்த உடனே அவ்வளோ பெரிய உருவம் டொக்குன்னு விழுதுன்னா எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா? எல்லோரும் பார்த்து உடனே என்ன செய்கிறாங்க? கொன்னுட்டான். கொன்ன உடனே பெலிஸ்தன் விழுந்தான் என்ற செய்தி கேட்ட உடனே எல்லா இஸ்ரவேலரும் பெலிஸ்தரை விரட்டியாக ஒவ்வொருத்தரையும் என்ன செய்து விட்டார்கள்? கொன்று விட்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் அன்னைக்கு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். அதே போல் தான் நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரை நேசிப்பவர்கள் எப்பவும் நம்ம ஊக்குவிக்கும் வார்த்தைகளை தான் நம்ம மற்றவர்களுக்கு பேசணும். அவர்கள் சோர்ந்து போகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர் அவர்களுக்கு என்னதெல்லாம் தேவையோ என்பதையெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு வழி நடத்தினார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சக மனிதர்களுடைய கருத்து கணிப்புகளும் அவன் காதுகளில் விழுந்தாலும் அவன் கர்த்தர் பேரில் வைத்த விசுவாசத்தில் தளராமல் கோலியாத்தை மேற்கொண்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் கோலியாத்தை மேற்கொண்டு தேவ சித்தத்திற்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்து முன்னேறினார். அடுத்தது வார்த்தையில் விசுவாசம். இது நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 100க்கு அதிபதியின் வார்த்தை எவ்வளவு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. இது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரைக்கும் இருக்குது. ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு போன உடனே 100க்கு அதிபதி ஒருத்தன் ஓடி அவர் காலில் விழுறான். விழுந்து என்ன கேட்குறான் பாருங்கள், 6வது வசனம் 8:6. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் அவனை சுஸ்தமாக்குவேன் என்று சொல்கிறான். வீட்டுக்கு வரேன், நான் சுகமாக்குறேன்னு சொல்லி. உடனே 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான்? நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும்,
என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்லி. ஆண்டவருக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. என் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் நான் போன்றேன், அவன் போகிறான், வான்றேன் வரான். நீர் பெரிய சர்வ வல்லவர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவரே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறார், இதே போல் விசுவாசத்தை நான் உங்கள் இஸ்ரவேலருக்குள்ளே நான் பார்த்ததே இல்லை. இவன் புறமதஸ்தன், ஆனாலும் அவனுக்குள்ளே எப்படி ஒரு விசுவாசம் இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வேலைக்காரன் நல்ல சுகமாயிட்டான். உன்னை நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். 13ஆம் வசனத்தில் சொல்லப்ப அந்த நாளிகையிலே அவன் சொஸ்தமானான். அப்போ ஒரு வார்த்தையிலே என்ன செய்யப்படுகிறது? விசுவாசம் இருந்தால் கர்த்தர் வார்த்தையிலே எத்தனையோ காரியங்களை செய்தார். அது மாதிரி அவருடைய வார்த்தையினால் அதை செயல்படுத்தினார். அடுத்தது செயலில் விசுவாசம். நம்முடைய செயலில் நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அதாவது ஒரு இயேசுவானவர் ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க பிரசங்கத்தை கேட்குறது. நியாயசாஸ்திரிகள் இருக்காங்க, அதோட வேதபாரகர், பரிசேயர் எல்லாரும் இருந்து அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்படி அவங்க கேட்டுக்கொண்டு இருந்தால் கூட இயேசுவின் இடத்துல பக்கத்தில் போக முடியல. உடனே 4 பேர் என்ன செய்கிறாங்க? ஒரு திமிர்வாதக்காரனை அவன் படுத்திருந்த படுக்கையோடு தூக்கிட்டு வராங்க. உள்ளே நுழைய முடியல. உடனே வீட்டின் தட்டோடுகளை பிரித்து, அவங்களுடைய விசுவாசம் எவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு பாருங்கள். அந்த வீட்டு மேல்பாகத்தை திறந்து அந்த கட்டில் அந்த படுக்கையோடு கீழே இறக்கிடுறாங்க இயேசுவின் முன்பாக. உடனே இயேசுவானவர் அவர்களை பார்த்து, அந்த 4 பேரை பார்த்து, இது எதில் இருக்குது? லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 என்ற வசனத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அப்படி இயேசு அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய விசுவாசத்தை கண்டார் முதல்ல. 2வது, அந்த திமிர்வாதக்காரனுக்குடைய வியாதி எதனால் வந்தது என்று அறிந்து அவனுடைய பாவங்களை மன்னித்தார். மன்னித்து அவனை என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அடுத்தாப்புல அவர் அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்கிறார். அவன் உடனே படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான். அதனால் எல்லாரும் தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். இப்படி அவர்களுடைய விசுவாசத்தை என்ன செய்தார்கள்? வெளிப்படுத்தினார்கள். கடைசியாக நடையில் விசுவாசம். யோசுவா காலத்தில் எரிகோ பட்டணத்தோடு சண்டை போட போகிறாங்க. எரிகோ பட்டணத்தில் பெரிய மதில் இருக்குது. அந்த மதிலை என்ன செஞ்சாங்க? 7 நாள் சுற்றி வந்தாங்க. 7வது நாள் 7 முறை சுற்றி வர சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்படி 7 முறை அவங்க சோர்ந்து போனால் கூட 7 முறை சத்தம் கட்டாமல் சுற்றி வருவாங்க. 7வது நாள் 7வது தடவை வரும்பொழுது எல்லாரும் எக்கால ஊதும்போது ஒன்று போல் ஆர்ப்பரித்தார்கள். அந்த மதில் சுவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ள மதில் சுவர் அப்படியே உடஞ்சி தரைமட்டமாயிட்டு. விசுவாசம் அவங்களுடைய நடையில் இருந்தது. அந்த விசுவாசத்தினால அவர்கள் அவ்வளோ பெரிய கோட்டையே என்ன செய்தார்கள்? தகர்த்தார்கள். அதனால் நம்முடைய விசுவாசம் எதிலெல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கர்த்தர் செயல்படுவார். நம் பார்ப்பதில் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், கேட்பதில் விசுவாசம் இருக்க வேண்டும், வார்த்தையில் விசுவாசம் இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லும், அந்த ஆண்டவருடைய ஒரு வார்த்தையில் விசுவாசம் வைத்தோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நாம் விசுவாசம் இருக்குன்றதை நம்ம செயலில் வெளிப்படுத்தினோன்னா ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அதுபோல் நம்ம நடையில் விசுவாசத்தை வெளிப்படுத்தினோன்னா கர்த்தர் அதை பிரகாசிக்க செய்வார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இம்மட்டும் எங்களை காத்தீரப்பா. இந்த விசுவாசம் என்ற தலைப்பில் நீர் தியானிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கும் கர்த்தாவே இந்த பார்ப்பதில் விசுவாசம், கேட்பதில் விசுவாசம், அதே போல் கர்த்தாவே உம்முடைய செயலில் விசுவாசம், அப்புறம் உம்முடைய வார்த்தையில் விசுவாசம், நடப்பதில் விசுவாசம் என்ற 5 தலைப்புகளில் விசுவாசத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். கர்த்தாவே, அதன்படி நாங்கள் நடந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் தாவீதை போல மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உம்முடைய சத்தம் கேட்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும். கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளும், நீரே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.